அதான் பிடிக்க முடியாதாட்டங்குது. தூக்கிப்பிடு. எங்க இருக்கிறான்? இங்க போய் சேத்துல படுத்துக்கிட்டானே. வாடா வாடாவா வாடி. ஷாம்பு எடுத்து வந்துட்டா. ஏய் நல்ல தேய். உன்னை பிடிக்கிறதுக்குள்ள அப்பா தண்ணி இப்போ மாட்ட தந்து போச்சா? நீ அப்படி திருவி இருக்கிற. தண்ணி தாங்க எடுத்துக்குது பாவம். கிடைச்சாதான் முதல்ல நாங்கள் வந்தோம்ல. ஓடுற இதுக்கு 2 அடி வாங்கிக்கோ. குளிச்சுட்டு வா. தேய் அறக்குன்னு தண்ணி தர நல்லா தேய். முதல்ல நீ தண்ணி தான் தேய்க்க முடியும். தண்ணியே இல்லாமல் இப்போ போதுமா? போச பாரு. மூஞ்செல்லாம் மேயுது. பேன் ஷாம்புக்குன்னா இருக்குமா? அதுக்கு இருக்குது தனியாக. மூஞ்சி லைட்டாக பேன் எவ்வளோ போக மாட்டேங்குது. எவ்வளோ பேன் பாரு. ஷாம்பு போட்டு குளிப்போ. தோட்டத்துக்கு இல்லப்பா. உடச்சி கொடுக்கணுமோ? இந்த குட்டி பையனை நாங்களே வளர்த்துலான்னு தான் பார்த்தோம். பட் எங்களால் வளர்த்து பார்த்துக்க முடியாது. வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஹோமில் வந்து கேட்டிருந்தோம். அவனை வந்து அடோப்ட் பண்ணிக்கோங்கள அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அவனுக்கு வந்து காற்று போகிறதுக்காக இந்த 2 ஹோல்ஸ் வந்து நான் மேக் பண்ணிட்டேன். இந்த இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். உள்ள போய் கூட ஒன்றுமே தெரில. அவனே இருட்டாக இருக்கிறான். போதுமா? குடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு தூக்கி விடுறது. தூக்கி அதை கையில் கொடுங்க. இந்த பால் குச்சிக்கோ. சாப்பிடு. பால் குடிச்சுக்கடா. ஏய் குடிச்சுக்கோ. பசி எடுத்துக்கோ. உனக்கு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. குடி 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 குடி. பாரு கையிலே கொடுக்கணும் உனக்கு. இரு பூத்தா அப்புறம் போய் இரு. பூத்தா வருதா? பூத்தா ஐயோ, இது குடிக்க வைக்காம கூட்டு போனால் என்ன பண்ணுறது? அவனுக்கு கையில் தான் கொடுக்கணுமா அவளுக்கு.
நீ காலையிலேருந்து குடிக்கல எதுவும், அதனால குடிச்சிக்கோ. கேமரா போஸ் கொடுக்குறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கீர்த்தனா சரி வீட்டுக்கு வந்துருக்கோம். ஆகாவளி பல ஊற்றுறாங்க. நேற்று வாங்கினது போல இது கெட்டு போயிருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் உனக்காக. ஃப்ரெண்ட்ஸாக குடிக்க மாட்டோம். இது பால் குடிச்சு மட்டும் இருந்தது. நாய் கொண்டு விளையாட்டுருக்காங்க போல இருக்குது. அதான் நேற்று வீட்டில் வளர்த்தினா கூட இவ்வளோ பால் இருந்திருக்காது. இங்கே எதுக்கும் கொண்டு வந்து விடணும். அப்புறம் வளர்த்தணும்னா விட்டுட்டு போகணும். அங்கே ஒன்றும் இல்லை. பால் நான் தான்டா தெரியாமல் அக்கா எட்டி உதச்சிட்டேன். என்னப்பா தண்ணியில் போய் படுத்து பாரு. தண்ணியில் வெயில் இல்லை, வெயில்னால போய் தண்ணியில் பார்த்து தண்ணியில் ஒண்டுட்டு இருந்தியா? உக்காந்துக்கோ, உனக்கு பாரு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு இதுதானா? மூடி வச்சுக்கோ. பாய். எப்படி வந்து தூங்கிட்டு இருக்கலாம். வெயிலுக்கு வந்து காத்தடிக்கும், நல்லா தூக்கம் வந்து தூங்கிட்டோம். நாங்கள் போயிட்டே இருக்கோம் மேப் பார்த்துட்டு. ஹோமில் வந்து விட்டுட்டோம். அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளை நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்ப போகிறோம். இங்கே எல்லாம் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது, எல்லாம் கத்துது. எங்களை பார்த்து பயந்தேட்டேன். முன்னாடி தான் நாங்கள் படுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீ போய் எடுக்கவும் உள்ளே போய் இன்னும் பூந்துருச்சு. அப்புறம் பூந்து இந்த சைடாக ஓடியாந்து இன்னொரு பொதாரில் போய் பூந்துருச்சு. இந்த பெரிய பொதாரில் போய் பூந்துருச்சு. அங்கே வந்து எடுக்க முடியாது, ஏன்னா பாம்பு வந்து அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுனால வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கத்திகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து வந்தான். வந்துட்டு அவன் எடுத்துகிட்டு குடுன்னு ஓடிட்டான். ஒரே ஒரு பதில் தான் சொன்னான், என்னது ஆம்பளை நாயை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நேரத்தில் ஓடிட்டான் அவன் வீட்டுக்கு. இங்கே நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். கொண்டு போய் திரும்ப அவனும் விட போனான். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்டு அவங்க அம்மா வந்து கேட்டான். அது வந்து கேர்ள் நாய், அது மேலெல்லாம் பேனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அழகாக இருந்துச்சு. அதை போய் அங்கே விடவும் மனசு இல்லையா, அதனால் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வந்து குளிக்க வச்சோம். பேன் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. சரி இங்கேயே வச்சுட்டு இருந்தால் வந்து அதுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அதுக்கு பேன் அப்படிதான் இருந்து செத்துருச்சு ஒரு 2 நாள்லேயே. அது மாதிரி செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமுக்கு வந்து 4 ஹோமுக்கு வந்து கால் பண்ணோம். யாருமே வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு ஹோமில் மட்டும்தான் எடுத்துக்குவோம், கொண்டு வாங்க, ஃபோட்டோ எடுக்க கேட்டாங்க. அனுப்புனோம். அப்புறம் கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு அட்டைப்பட்டி ப்ரிப்பேர் பண்ணி 20 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரம் வந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அங்கே நிறைய நாய் வந்து அடிபட்டு இருக்குது, கால்லாம் உடஞ்சி போயிருக்கு. அதெல்லாமே சரி பண்ணி அவங்க வந்து பார்த்துக்குறாங்க. நம்ம நாயும் வந்து வாங்கிட்டாங்க. கொடுத்துட்டு சேஃபான பிளேஸில் சேர்த்துட்டோம். ஏன்னா கொண்டு போய் நிறைய பேர் வெளியே விடுறாங்க. அந்த மாதிரி விட்டால் மனசு கேட்காது, என்னாச்சுன்னு அப்படியே இருக்கும். அதனால் கொண்டு போய் ஒரு ஹோமில் வந்து சேர்த்தியாச்சு. என்கிட்டே அப்படி தான் அவனை வந்து கண்டுபிடிச்சி ஒரு சேஃபான பிளேஸில் சேர்த்தியாச்சு. நீங்கள் கேட்பீங்க, ஏன் நீங்களே பார்த்துருக்கலாம்ல, கேர்ள் நாயினால் கொண்டு போய் விட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் கேர்ள் நாய் வந்து வளர்த்திருக்கோம். 2 டைம் குட்டிலாம் போட்டு பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து இப்போ பார்த்துக்க முடியாது. அதனால வந்து ஃபினான்ஷியலாகவும் வந்து சாப்பாடு நாங்களே சாப்பிட்றதே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வந்து ஃபினான்ஷியலாகவும் அப்புறம் பார்த்துக்க முடியாதுங்கிற சூழ்நிலையினால் கொண்டு போய் விட்டோம். அது இல்லாமல் அவனுக்கு வந்து கொஞ்சம் மெடிசனாக வந்து இந்த இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப வீக்காக இருந்தது, சாப்பிடவே இல்லை. வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நாங்கள் தான் வந்து வாய் திறந்து அவங்க அவ்வளோ தூரம் போகிறதுனால நாங்கள் பால் வந்து கொடுத்து கூட்டிகிட்டு போனோம். ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொந்து போய் தூங்கிட்டே தான் இருந்தது. எங்களுக்கே பயம் ஆயிடுச்சு. அதனால கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திட்டோம். வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.